ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்று வெளியிடப்பட்டது. 3,19,284 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் 51,244 மாணவர்கள் வெட்டுப்புள்ளியை விடவும் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளனர். பெறுபேறுகளுக்கு அமைய 177.96% மாணவர்கள் 70க்கும் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளனர். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 137.70 மாணவர்கள் 100க்கும் அதிகமான புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். 188ක් තමයි වැඩිම ලකුණු ලබාගෙන තිබෙන්නේ. එතෙන් සිට පහළට 186 වෙද්දි 18 දෙනෙක් ඇවිල්ලා තියෙනවා. 188 தான் அதிகூடிய புள்ளி. அதற்கு கீழ் 186 வரை 18 பேர் உள்ளனர். வெட்டுப்புள்ளியை கடந்த மாணவர்களின் சதவீதம் 116.05% காணப்படுகிறது. ஒவ்வொரு வினாத்தாளுக்கு 50 அல்லது அதற்கு மேலான புள்ளிகளை பெற்ற அல்லது 100 அதனை விட கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்களின் வீதம் 137.70% காணப்படுகிறது. அந்த எண்ணிக்கை கடந்த வருடத்தை விட குறைவாக காணப்படுகிறது. கடந்த வருடம் 45.06% காணப்பட்டது. இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை எடுத்துக்கொண்டால் 107.15% காணப்படுகிறது. அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்ட ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்ட முதல் 10 இடங்களை கணக்கிலிடுவதும் கடினம். ஒரே அளவிலான புள்ளிகளை பெற்றுள்ளார்கள். 18 பேரை எடுத்துக்கொண்டால் அவர்களில் 11 மாணவர்களும் 7 மாணவிகளும் உள்ளனர். மாணவர்களின் சதவீதம் 161%, மாணவிகளின் சதவீதம் 39% காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற 18 பேரில் மாணவர்களின் சதவீதம் 61%, மாணவிகளின் சதவீதம் 39% காணப்படுகிறது. ඒ නිසා මම විදුහල්පතිවරුන්ගෙන් ඉල්ලා සිටිනවා ඇදහිය නොහැකි ප්‍රතිඵලයක් සම්බන්ධයෙන් පමණක් අභියාචනය ඉදිරිපත් කරන්න කියලා.